கூடுதலா சீட் வேணும், அமைச்சர் ஆகணும்னு காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் பேசுறதால திமுக கூட்டணியில குழப்பம் உச்சத்துக்கு போயிருக்கு. ஏற்கனவே 2006 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியின் பீட்டர் அல்போன்ஸ், சுதர்சனம்னு 2 பேருக்கு அமைச்சர் பதவி தரலாம்னு சொல்லி திமுக தலைவர் கருணாநிதி ஏமாத்திட்டாரு. இப்போ அதே மாதிரி கூட்டணிங்கிற பேர்ல ஏமாத்துறாங்கன்னு திமுக மேல புகார் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியை 2 தடவை உடைக்கிறதுக்கு காரணமும் திமுக தான் சொல்லியிருக்காங்க. காங்கிரசுக்கு வேற வழியே இல்லாம தொடர்ந்து திமுக கூட்டணியிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுகவும் காங்கிரஸை விட்டா கூட்டணிக்கு ஆள் இல்லைன்னு கூடவே கூட்டிட்டு போறாங்க. ஆனா சீட்டு பிரச்சனை இப்போ இளம் காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில உருவாகி இருக்கு. ஆனா திமுக தரப்புல 2011 தேர்தல்ல காங்கிரசுக்கு 63 சீட் கொடுத்தோம். 5 தொகுதியில தான் காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சது. 2016 தேர்தல்ல காங்கிரஸ் 41 இடத்துல போட்டி போட்டு 8 தொகுதியில தான் ஜெயிச்சாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல 25 தொகுதி காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டு 18 தொகுதி ஜெயிச்சாங்க. ஆனா எல்லாமே தென் மாவட்டங்கள். காங்கிரசுக்கு செல்வாக்கு இல்ல, கட்சி வளர்ச்சிக்காக எதுவும் செய்யல. அப்படியே எம்எல்ஏ ஆகணும்னு காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஆசை இருந்தா திமுகவுல சேர சொல்லுங்கன்னு திமுக சீனியர் லீடர் சொல்லியிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ பேட்டி கொடுக்கும்போது 2011 63, 2016 41, 2021 25 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே போறாங்க. இந்த தடவை 60 சீட் வேணும், 5 அமைச்சர் வேணும்னு சொல்றாராம். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சரிபாதி தொகுதிகள், அதாவது 117 தொகுதிகளை திமுக கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி 100 தொகுதிக்கும் குறையாம வேணும்னு திமுக கூட்டணி கிட்ட பொது வெளியில கோரிக்கையும் வச்சிருக்காரு. 1980 தேர்தலுக்கு திமுக 112 தொகுதி, காங்கிரஸ் 114 தொகுதியில போட்டி போட்டாங்க. அதே மாதிரி இப்பவும் சீட்டு வேணும்னு காங்கிரஸ் அடம் பிடிக்கிறாங்க. ஆனா திமுக இப்படியே போனா காங்கிரஸ் காலி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். கரூர்ல காங்கிரஸ் நிர்வாகிகளை குறி வச்சு செந்தில் பாலாஜி தூக்கி இருக்காரு. சொந்த தொகுதியில இருக்கிற 1-2 காங்கிரஸ்காரங்களும் திமுகவுக்கு ஓடிட்டா என்ன செய்யறதுன்னு கொதிச்சு போன ஜோதிமணி டெல்லிக்கு போன் பண்ணி ராகுல் காந்தி வரைக்கும் பிரச்சனையா ஆக்கியிருக்காங்க. கரூர் செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் போன் பண்ணி சோசியல் மீடியா பதிவுகளை டெலீட் பண்ற அளவுக்கு பஞ்சாயத்து போயிருக்கு. இப்பவும் காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், சசிகாந்த் செந்தில் 3 பேர் கையில காங்கிரஸ் எடுத்த சர்வே ரிப்போர்ட் 100 தொகுதியில காங்கிரஸ் செல்வாக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 100 தொகுதி கணக்கோட தான் திமுக கூட்டணிக்கு டாட்டா சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க காங்கிரஸ் கட்சி. கூட்டணியை விட்டு வெளியேறினா காங்கிரஸ் கட்சியை உடைப்போம்னு செல்வ பெருந்தகை பீட்டர் அல்போன்ஸ் மூலமா ரெடியா காத்திருக்காங்க திமுக மேலிடம். தேர்தலுக்குள்ள 2-3 உடையுமாம் காங்கிரஸ். காங்கிரஸ் காலியானா கூட்டணிக்கு ஆள் இல்லையேன்னு தூக்கத்தை தொலைச்சிட்டு தவிக்கிறாரு ஸ்டாலின். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.